பாலஸ்தீனத்தினுடைய தேச தந்தைகளில் உயிரோடு இருப்பவர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய ஷேக் மர்வான் பர்கௌத்தி அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. எனவே ஷேக் மர்வான் பர்கௌத்தி அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதே போன்று அன்வர் சதாத் அவர்களும் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது பெரும்பாலும் உறுதியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், நமக்கு தெரியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு நொபேல் பரிசு கிடைக்கவில்லை. அதனால உங்களுக்கு நொபேல் தானே கிடைக்கல, நாங்கள் உங்களுக்கு ஒரு விருது தர்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய உயரிய விருது இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்பட இருக்கிறது. உலகத்தில் இதெல்லாம் ஒரு செய்தியே கிடையாது. ஏன் செய்தி கிடையாதுன்னா, இஸ்ரேல் எல்லாம் ஒரு விருது கொடுக்கிறதும் அதை அமெரிக்க அதிபர் எடுக்கிறதுங்கிறது அந்த ஆளுக்கு தான் அசிங்கமே தவிர உலகத்துக்கு அது ஒரு பெருமையே கிடையாது. இருந்தாலும் அந்த ஆளுக்கு கழுத்தை நீட்டி வாங்கி கொள்வாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை காரணமாக இன்று அதிகாலை முதலாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலால் அநியாயமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் கிட்டத்தட்ட 2000 பேர், 1950 பேர் ஒரே நேரத்தில் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். கட்டங்கட்டமாக யாருமே விடுதலை செய்யப்பட மாட்டாங்க. இந்த 20 பேர் ஒரே நேரத்தில் விடுதலை செய்யப்பட இருக்கிறார். அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய 1950 பேரும் ஒரே நேரத்தில் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். இதே நேரத்தில் கடைசி மூமெண்ட்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாங்கள் விடுதலை செய்ய கோரிய சில பேருடைய பட்டியலில் உறுதியாக இருக்கிற காரணத்தினால அந்த சில பேரை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தவிர்த்த மற்றவர்கள் அதற்கு பகரமாக உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக அல்லது பாலஸ்தீனத்தினுடைய தேச தந்தைகளில் உயிரோடு இருப்பவர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய ஷேக் மர்வான் பர்கௌத்தி அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. எனவே ஷேக் மர்வான் பர்கௌத்தி அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதே போன்று அன்வர் சதாத் அவர்களும் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது பெரும்பாலும் உறுதியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் சர்வதேச மட்டத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் எக்ஸ் போன்ற பக்கங்களில் நேற்று முதலாகவே அவர் தொடர்பான பதிவுகள் அதிகமாகவே பரவி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அபு சஃபியா அவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கடைசி நேரத்தில் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் தற்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அவர் விடுவிக்கப்படுவாரா என்பது அவர் விடுதலையானதற்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் தற்போதைய சூழலில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வாகனங்கள் பாலஸ்தீனம் சார்பாக விடுவிக்கப்படக்கூடிய சகோதரர்களை ஏற்றி வருவதற்காக இஸ்ரேலிய எல்லைக்குள் சென்றிருக்கின்றன. அதே நேரத்தில் இஸ்ரேலை சேர்ந்தவர்களை விடுவித்துக் கொண்டு வருவதற்கான சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வாகனங்களும் அதே போன்று காசாவினுடைய கான் யூனிஸ் பகுதிகளுக்கு வந்திருக்கின்றன. ஆரம்பத்தில் எந்த விதமான மீடியா பார்வையும் இல்லாமல் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் திரும்ப திரும்ப கோரிக்கை விடுத்து வந்தாலும் அப்படி எதையும் செய்ய முடியாது, நாங்கள் வளமை போன்றுதான் விடுவிப்போம். ஆனால் அதில் சில மாற்றம் என்னன்னா, பெரிய மேடை அமைத்து அவர்களை விடுவிக்க மாட்டோம், சாதாரணமாக விடுவிப்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதே வடிவத்தில் தற்போது கான் யூனிஸ்ல மேடை அமைக்கப்படாவிட்டாலும் கான் யூனிஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிறார்கள். சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அதே போன்று சர்வதேச செம்பிறை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் அங்கே குழுமி இருக்கிறார்கள். சர்வதேச ஊடகங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. காசாவில் இருந்து எந்த இடத்திலிருந்து இந்த பணைய கைதிகள் கொண்டு வரப்பட போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் கொண்டு வரப்படுவார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அல்லது ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாகவே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கைதிகள் விடுவிக்கப்படுகிற அதே நேரம் அதற்கு பிறகு பாலஸ்தீனம் சார்ந்த சகோதரர்களும் விடுவிக்கப்பட இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், நமக்கு தெரியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு நொபேல் பரிசு கிடைக்கவில்லை. அதனால உங்களுக்கு நொபேல் தானே கிடைக்கல, நாங்கள் உங்களுக்கு ஒரு விருது தர்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய உயரிய விருது இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்பட இருக்கிறது. உலகத்தில் இதெல்லாம் ஒரு செய்தியே கிடையாது. ஏன் செய்தி கிடையாதுன்னா,
இஸ்ரேல் எல்லாம் ஒரு விருது கொடுக்கிறதும் அதை அமெரிக்க அதிபர் எடுக்கிறதுங்கிறது அந்த ஆளுக்கு தான் அசிங்கமே தவிர உலகத்துக்கு அது ஒரு பெருமையே கிடையாது. இருந்தாலும் அந்த ஆளுக்கு கழுத்தை நீட்டி வாங்கி கொள்வாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்ல இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் மூலமாக இந்த அவார்ட் கொடுக்கப்பட இருக்கு. இந்த அவார்ட் கொடுக்கிறதுக்கான காரணம் 4 சொல்லப்பட்டிருக்கு. அதான் காமெடியானது. ஒன்று, ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள் இஸ்ரேலையும் அரபு நாடுகளையும் இணைத்த, குறிப்பாக பஹ்ரைன், UAE, மொரோக்கோ ஆகிய நாடுகள் ஆப்ரஹாம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாக இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன. அந்த வேலையை அவர் முதல் தடவை ஜனாதிபதியாக இருக்கும்போது செஞ்சிருந்தார். அதற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும், அதே போன்று வரலாற்று போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் என்கிற அடிப்படையில் இந்த யுத்தத்தை நிறுத்தினாரு என்கிற அடிப்படையில் அவருக்கு இந்த அவார்டு வழங்கப்படுறதாகும். ஏன்னா உங்களுக்கு யுத்தங்களை நிறுத்தியதற்காக நொபேல் பரிசு கிடைக்கல, அதனால நாங்கள் உங்களுக்கு பரிசு தர்றோம் என்கிற அடிப்படையில் இது கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக இஸ்ரேலுடைய கைதிகளை விடுவித்தது. எனவே இஸ்ரேலுடைய கைதிகளை விடுவித்தது அமெரிக்க அதிபரை தவிர இஸ்ரேலிய பிரதமர் கிடையாதுங்கிறத அவங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. நான்காவதாக ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது அதற்கு ஒத்துழைத்தது. எப்படியான விருதுன்னு பார்த்துக்கிறங்க. இதற்காக இவருக்கு விருது வழங்கப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு எகிப்தில் நடைபெறக்கூடிய காசா தொடர்பான மாநாட்டில் எகிப்திய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசியோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இணைந்து அந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். இந்த மாநாட்டில் மத்திய கிழக்கு சார்பாக பஹ்ரைன், ஜோர்டான், குவைட், ஓமான், அதே போன்று துருக்கி, அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுடைய தூதுவர்கள் பங்கெடுக்க இருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள துருக்கி வராது, அந்த லிஸ்ட்டுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் யூரோப் சார்பாக ஆர்மீனியா, சைப்ரஸ், பிரான்ஸ், ஜெர்மன், கிரீஸ், ஹங்கேரி, இத்தாலி, ஸ்பெயின், அதே போன்று UK ஆகிய பகுதிகளில் இருந்து தலைவர்கள், அவர்களுடைய தூதுவர்கள் என்று பல பேரும் பங்கெடுக்கிறார்கள். ஆசியா கண்ட்ரியில் அசர்பைஜான், இந்தியா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடைய தூதுவர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கிறார்கள். அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் பங்கெடுக்கிறார் ஈஜிப்டில். ஐரோப்பிய யூனியனுடைய, ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவரும் இதிலே பங்கெடுக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் ஈரான் சார்பாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரும் பங்கெடுக்க மாட்டார், ஈரானுடைய அதிபரும் பங்கெடுக்க மாட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் காசாவினுடைய இனப்படுகொலையை நிறுத்துவதற்கான அனைத்து தரப்பு நிகழ்வுகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம், ஆனால் இந்த நிகழ்வுல பங்கெடுக்க மாட்டோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சவுதி அரேபியாவும் இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கான எந்த விதமான செய்திகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இப்போது நடைபெறுகிற சம்பவங்களுடைய தொகுப்பை தான் நம்ம உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அடுத்ததாக பணைய கைதிகள், அதே போன்று இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன பணைய கைதிகள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுகிற நிகழ்வுகள் இருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் வெளிவருகிற போது அவற்றையும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ் மொழியில் காசா தொடர்பான இந்த செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்காக ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுகிற அதே நேரம் மேலும் பல சர்வதேச செய்திகளையும் பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், அதே போன்று நம்முடைய டெலிகிராம் சேனல்களிலும் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கை விடுத்தவனாக பாலஸ்தீனம் வெற்றி பெற எப்போதும் பிரார்த்திப்போமாக. வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆயிஷா சிஸ்டர், முகமது பிரதர், இது எங்க வீடு இல்லை, எங்கட பொறுப்பு முடிஞ்சு. முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம். உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியலை கொண்டு வந்தார். 9500 ரூபாய் சம்திங், அதுல காசு இருந்துச்சு. அந்த உண்டியலை கொண்டு வந்தார். என் வீட்டு திட்டங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. இப்படி எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு. எனக்கு நிறைய கனவு ஒன்று இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்றி, அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைச்சுன்னு இருந்தேன். எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி. மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம். வீடு பிடிச்சிருக்கா? உள்ள போய் பார்த்தீங்களா? சந்தோஷமா? நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம். அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. துவா தான் நீங்க நிறைய செய்யணும், சரியா? அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிவான். பார்க்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம். அல்லாஹ் அத்தனை பேருக்கும் அருள் புரிவான். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது. எனவே நிறைய அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். இன்னும் ஒரு 9 வீடு கட்டணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவா கேளுங்க. அதே மாதிரி ஒரு உம்மா, ஒரு விதவை தாய், அவங்க எனக்கு 5000 ரூபா காசு அனுப்பிட்டு என் மொபைலில் இருக்குது, எனக்கு கையால் எழுதி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு.
இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்கிறாங்க, அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம். அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்கிற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம். அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம். 4 வீடுகள் கிட்டத்தட்ட இவற்றில் கட்ட முடியும். அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி தான் அதுக்குரிய வேலைகள், ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. மேலதிகமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வேலைகள் நாளை காலையில் இருந்து தொடரும் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க. சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும், ஜகாத்து பெறக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத் நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும். இதில் மொத்தம் 4 வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும். இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் 25 லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம். முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும். எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பி தர முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம். இந்த 4 வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் 9 வீடுகள் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு 6 வீடு, இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ. ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு. இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது 3 தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே சகோதரர் ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும், திரும்ப போகிறதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும். இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன். ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.